அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த டிஎன்பிசியில் குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து சிலபஸஸை வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நிறையா நூல்கள் வந்து படிக்க சொல்லியிருப்பாங்க. அதாவது நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, இந்த மாதிரி நூல்கள். ஸோ அந்த இதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பழமொழி 400 அப்படிங்கிற நூலை பற்றி பார்ப்போம். பழமொழி 400 இது எதை பற்றி குறிக்கிற ஒரு நூலுனா, அதாவது விருந்தோம்பல், அதாவது வீட்டுக்கு வர்றவங்களை வந்து விருந்தோம்பல் பண்ணுற அதை பற்றியும் கல்வியின் சிறப்பு பற்றியும் இந்த நூல்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இதோட பெயர் காரணம், இந்த நூலுக்கான பெயர் காரணம் என்னன்னா, ஒவ்வொரு பாடல்கள் இறுதியிலையும் வந்து ஒரு பழமொழி வந்து இருக்கும். அதனால வந்து இது வந்து பழமொழி 400 அப்படின்னு சொல்றாங்க. இதுல மொத்தமா 34 அதிகாரங்களும் 400 பாடல்களும் வந்து இருக்கும். இதோட ஆசிரியர் யாருன்னா முன்னுரை அரையனார். இதுல முன்னுரை அப்படிங்கிறது வந்து அவரோட ஊர் பெயர், அரையனார் அப்படிங்கிறது வந்து அவரோட இயற்பெயர். இவர் சமண புலவர்கள் உள்ள ஒருத்தர். அதே மாதிரி வந்து இவரோட காலம் பாத்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு, கிபி 4ஆம் நூற்றாண்டு தான் இவரோட காலம். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த பழமொழி 400. அதே மாதிரி இந்த நூல்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா உலக வசனம் மற்றும் வந்து முதுமொழி அப்படிங்கிற பேர்களெல்லாம் வந்து இந்த நூலை வந்து அழைப்பாங்க. இந்த வீடியோவை உங்களோட டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.